ஹலோ buddies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நான் ஃபோம் க்ளே யூஸ் பண்ணி எப்படி டோனட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே ஈஸி, சிம்பிள் அண்ட் க்யூட்டாகவும் இருக்கும். ரொம்பவே குட்டியாக பண்ண போகிறேன். வேணும்னா உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் 2 கலர்ஸ் ஆஃப் க்ளே எடுத்திருக்கேன். எனக்கு இந்த கலர்ஸ் எதுக்கு நான் எடுத்தேன்னா, ப்ராப்பராக அந்த ஒரு லைட் ப்ரௌன், ஒரு நல்ல ஒரு டோனட் கலர் எனக்கு கிடைக்காததுனால நான் இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் கலர். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி இல்லை 3 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி கூட புதுசாக ஒரு கலர், உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான கலர் கிடச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோம் க்ளேவை ரோல் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க டோனட்க்கு ஏற்ற மாதிரி. நம்ம சூப்பர் க்யூட் டோனட் மேலே வைக்கிறதுக்காக ஒரு க்ரீம் டாப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அது வந்துட்டு நீங்கள் என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் ஐ எம் யூஸிங் பேபி பிங்க் கலர். ஸோ அந்த ப்ரௌனுக்கும் இதுக்கும் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்றதுனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஐ சோஸ் திஸ் கலர். ஸோ வந்துட்டு கொஞ்சம் இர்ரெகுலரான ஷேப்பில் அதை ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மேலே அப்படியே ஜஸ்ட் வச்சு கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான பார்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து அந்த டோனட்க்கு சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஒரு பெரிய ஹோல் க்ரியேட் பண்ணுங்கள், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டோனட். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அதை வந்து பின்னாடி திரும்ப எடுக்காமல் அதை உள்ளேயே வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அப்படியே வெளியே எடுத்துருங்க. ஸோ அதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி கிளம்ஸியாக இருக்க பார்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் மேக்னெட் அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் மேக்கிங் அ கீ செயின் ஆர் சம்திங் எல்ஸ் யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் ப்ராப்பர்லி. அவ்வளோதான் buddies. இது மேலே கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூப்பர் க்யூட் டோனட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்படிங்கிறதுனால நான் இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை வச்சு கீ செயின் இல்லை கிளிப்ஸ் என்ன மாதிரியான ஐட்டம்னாலும் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. And this is Janani signing off. Bye buddies. Happy crafting.